சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணைவதற்கு செங்கோட்டையன் தலைமையில் ரகசிய ஆலோசனை ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் வேறு வழி கிடையாது. அதிமுக வெற்றியடைவதற்கு ஓபிஎஸ்ஸின் ஆதரவுகள் தேவை என்று தொண்டர்களது மத்தியில் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான வார்த்தைகள் மூலமாக தற்பொழுது அவர்களது விருப்பங்கள் ஓபிஎஸ் அவர்கள் இல்லை என்றால் தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல் முடியாது. தென் மாவட்டங்களில் தோல்வி, குறிப்பாக அதிமுக ஓட்டுக்களை இழக்க நேரிடும் என்பதையும் அதிமுகவின் தொண்டர்களை கூறி வருவதை தான் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி என்ன செய்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை, அதிமுகவை மீட்டெடுப்பதற்கும் அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்கும் ஓபிஎஸ்ஐ கட்சியில் மீண்டும் இணைய வைப்பதற்கான முயற்சியில் செங்கோட்டையன் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஆனால் மறுபக்கமும் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். தேர்தல் ஆணையத்திடம் பதிவும் செய்துவிட்டார். கட்சி பணிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்ற ஓபிஎஸ் அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் மதுரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்துவதற்கும் ஏற்பாடுகளை செய்துள்ளார். இப்பேற்பட்ட சூழலில் செங்கோட்டையன் அவர்களது பேச்சை ஓபிஎஸ் அவர்கள் கேட்பாரா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்துள்ளது. ஏற்கனவே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே மோதல்கள் இருந்தது. நாம் ஏற்கனவே அதை பார்த்திருந்தோம். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக செங்கோட்டையன் மீண்டும் அவரை கட்சியில் இணைப்பதற்கு ரகசிய ஆலோசனை நடத்தி வருகின்ற செய்தி எடப்பாடிக்கு கிடைத்தால் என்ன நடக்கும்? ஓபிஎஸ் உடன் சேர்த்து செங்கோட்டையனையும் கட்சியிலிருந்து நீக்குவாரா, அல்லது கட்சியின் விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி கட்சியில் உள்ள பதவிகளில் இருந்து செங்கோட்டையனை பறிப்பாரா என்பதை நாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் செங்கோட்டையனின் எண்ணமும் நோக்கமும் நிச்சயமாக அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதில் மட்டும்தான் இருக்கிறது. அதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் தான் செயல்பட்டு வருகிறார். தமிழகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரங்களை முடித்துவிட்டதாக எடப்பாடி கூறுகிறார். ஆனால் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதுதான் செங்கோட்டையன் கூறுகிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் நடத்தக்கூடிய ஆலோசனை ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.